அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த குருத்தோலையை வச்சு சின்ன ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சின்ன பாஸ்கெட் ஒன்று செய்ய போகிறோம். சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு பாவிக்கக்கூடியது. இந்த ஓலைகளெல்லாம் ஈக்கு கிழிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடியும் கழிச்சு வாலும் கழிக்கிறோம். எல்லாம் ஒரே அளவாக வெட்டி எடுத்தாச்சு. இதை இப்போ அடுக்குவோம். 6 ஒரு பக்கம் வர மாதிரி தான் வைக்கிறது. இது குழம்பாம இருக்கிறதுக்கு பாரம் வச்சு விடுவோம். இந்த பக்கமும் 6 ஓலை. குழம்பாம இருக்கிறதுக்கு இதில் கிளிப் போட்டு விடுவோம். உங்களுக்கு இந்த அளவு நீட்டு தேவையில்லை, கொஞ்சம் தான் குறைப்போம். இப்போ இதில் இந்த கீழே இருக்கிற ஓலையை மேலே வச்சு கொண்டு மேலே இருக்கிற ஓலையை கீழே வைக்கிறோம். நடு ரெண்டையும் எடுத்து அடுத்து இந்த ஓலையை எடுக்க போகிறோம். அடுத்து இந்த பக்கம் ஓலை, அடுத்து இந்த பக்கம், அடுத்து இந்த பக்கம். அடுக்கு ஒன்றுக்கு மேலே உண்டா வரணும். இப்படி வரும் இந்த அடுக்கு. இதில் இப்போ ஸ்டெப்லர் அடிக்க போகிறோம். மற்ற பக்கமும் அதே மாதிரி. இப்போ பாஸ்கெட் வந்துட்டுது. இந்த பாருங்க, அந்த இதுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கண்டு. இதை இப்போ மட்டமாக வெட்டி விடுவோம். மட்டமண்டு வளைச்சி வெட்ட போகிறோம். வடிவாக இருக்கு. இதுக்கு இப்போ கைப்பிடி போட போகிறோம். மற்ற பக்கமும் அதே மாதிரி. ஒரு ஸ்டெப்பாக போட்டு விடுவோம். அப்படின்னா அசையாமல் இருக்கும், ஆடாமல் இருக்கும். சின்ன துண்டோலை எடுத்திருக்கிறேன். இதை இப்படியே நடு சென்டருக்கு வர மாதிரி மடிப்போம். இப்படி இதில் ஸ்டெப்லர் பண்ணி விடுவோம். கலராமல் இருக்கும். இப்படி தான் இதை இதில் வச்சு இதுக்கு ஒரு டிசைனை கொடுப்போம். குட்டி பாஸ்கெட் சுகமாக செய்யக்கூடியது. அழகான குட்டி பாஸ்கெட். நீங்களும் இந்த ஃபங்க்ஷன்களுக்கு இப்படி செய்து வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா வடிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.